ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் 1 வீக் முன்னாடி வந்து நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஒரு காம்படிஷன் ஒரு யூடியூப் சேனலுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ரிசல்ட்டும் நேற்றே வந்துடுச்சு. ஸோ ஐ ஹவ் செலக்டட் ஃபார் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். ஸோ வாய்ஸ் ஓவரில் வந்து என்னோடய பேரும் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இதில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, இனிமேல் என்னோடய சேனலில், அதாவது நம்ம டேபிள் ஃபிக்ஸ் மட்டும் இல்லாமல் மாயா 7 ஸ்டார்ஸ் சேனல்லையும் என்னோடய வாய்ஸ் வரப்போகுது. பிகாஸ் நாங்கள் அஃபிஷியலி அந்த காம்படிஷனில் வின் பண்ண எல்லாருக்குமே அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி, எடிட்டிங், வாய்ஸ் ஓவர் அந்த மாதிரி. ஸோ வாய்ஸ் ஓவர் கேட்டகரியில் எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்கிரிப்டுக்கும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க. நம்மளோட ஸ்கிரிப்டும் அவங்க சேனலில் வாய்ஸில் வரும். அண்ட் நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலனாக வந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கும் இது ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் எப்படி டேபிள் ஃபிக்ஸுக்கு இவ்வளோ நாளாக இந்த 2 இயர்ஸை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதே மாதிரி வரப்போகிற நாள்லேருந்து மாயா 7 ஸ்டார்ஸ்க்கும் உங்களோட சப்போர்ட் கொடுக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்கள டேக் பண்ணுறேன். ஸோ அதில் போயிட்டு அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இனிமேல் வந்து டேபிள் ஃபிக்ஸ் மட்டும் இல்லாமல் மாயா 7 ஸ்டார்ஸ்லேயும் உங்களுக்காக பல எஃப்எஃப் காத்துட்ருக்கு. அது மேபி என்னோடய ஸ்கிரிப்டாக இருக்கும், இல்லைன்னா என்னோடய டீம் ஸ்கிரிப்டாக இருக்கும். ஸோ அதுவும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். அஃபிஷியலி எல்லா மெயிலும் வந்தாச்சு. பட் நெக்ஸ்ட் மந்த் 4th, நெக்ஸ்ட் மந்த் 3rd வந்து நாங்கள் பண்ணுறதா இருக்கோம். 3rd தான் அஃபிஷியலி எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அன்றைக்கி உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, this is bye from Sara. Bye bye. Love you.